வெல்கம் வின் யூடியூப் சேனல்களே. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு யார் ஸ்பான்சர் பண்ணால் பைமோட் இ ஷாப்பிங் அப்படிங்கிறவங்க தான் இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இவங்களோட வெப்சைட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான பொருட்களை டவுன்லோடிங் பண்ணி உங்கள் மொபைல்லே டவுன்லோடிங் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். குறுகிய நேரத்தில் உங்கள் வீடு தெரிய வரும். ஓகே, நம்ம இப்போ எஸ்பிஓவில் புது பிளான் லான்ச் பண்ணியிருக்காங்க. வாங்க அதோட டீட்டெயில் என்னென்ன அப்படின்னு நம்ம தமிழ்லே தெரிஞ்சுக்குவோம். ஓகே, சந்தைப்படுத்துதல் திட்டம். எங்களுடன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உலகில் நுழையுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. எங்களை பற்றி வணிக கருத்து. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யோசனை மற்றும் கருத்து சிறிய பார்வையாளர்களையும் சென்றடைவதற்கு, மேலும் அவர்கள் தங்கள் அல்லது அவர்கள் விரும்பும் தயாரிப்புகள் சேவைகளை சந்தைப்படுத்தும் நிலையில் இருக்க வேண்டும். எஸ்பிஓ ஏற்றுக்கொண்ட வணிக மாதிரியால் இது சாத்தியமானது, அங்கு பயனர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது, ஆனால் நிஜ உலக சூழலிலும் அத்தகைய கற்றல்களை பயன்படுத்தலாம். பணி மற்றும் பார்வை. தங்கள் பிராண்டுகளை விளம்பரப்படுத்த விரும்பும் நிறுவனங்களுக்கு அத்தகைய பிராண்டுகளை சென்றடையும் பார்வையாளர்களுக்கும் இடையே இணைப்பாக நிற்பது. பிராண்டுகள் மற்றும் ஈடுபாடு கொண்ட பார்வையாளர்களிடையே அர்த்தமுள்ள தொடர்புகளை மேம்படுத்தி உண்மையான வளர்ச்சியை பாஸ்பர மதிப்பையும் இயக்கும் முன்னணி தளமாக மாறுகிறது. திட்ட மாறுபாடுகள். எளிதாக பணம் சம்பாதிக்க ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உள்ளடக்கத்தை பகிரவும். இவங்களை பற்றி நம்ம என்னென்ன பிளான் இருக்குங்கிறத அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் நிர்வாகி இது ஒரு தொடக்க நிலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செயல்பாடாகும். இதில் பயனர் பொருட்களை சேவைகளை சந்தைப்படுத்துவதற்கு நுண் பணிகளை, அதாவது சிறிய பணிகளை செய்கிறார்கள். அங்கு அவர்கள் தங்கள் பணிகளுக்கு கமிஷன் பெறுகிறார்கள். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி அடிப்படை கற்றல் மற்றும் புரிதல் அடங்கும். தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், அதாவது அது ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வர்றது உள்ளே நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறது. இது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங், அதாவது தனிப்பட்ட சந்தைப்படுத்துவோர். இது முந்தைய திட்டத்தின் மீதான மேம்படுத்தும் பகுதியாகும். இதில் பயனர்கள் எந்த ஒரு பயனர் தளமோ அல்லது அவர்களின் பார்வையாளர்களோ இல்லாமல் கூட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செயல்பாடுகளை தனியாக செய்கிறார்கள். இந்த பணிக்கு திறன்களை பற்றி சிறந்த கற்றல் தேவைப்படுகிறது. மார்க்கெட்டிங் அசோசியேட். இது நல்ல எண்ணிக்கையிலான பார்வையாளர்களை கொண்ட ஆர்வமுள்ள டிஜிட்டல் சந்தைப்படுத்துவதற்கான திட்டமாகும். அங்கு அவர்கள் பல்வேறு பொருட்கள் சேவைகளை விளம்பரப்படுத்தி சந்தைப்படுத்துபவர்கள் பணிகளுக்கு தேவையான திறன்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்து நம்ம பிளானை பற்றி பார்ப்போம். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது மார்க்கெட்டிங் நிர்வாகி. ஓகேங்களா, எதுவும் செலுத்த தேவையில்லை, எந்த ஒரு பணமும் செலுத்த தேவையில்லை. நம்ம ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். மாதம் 150 ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் லைஃப் ஃபுல்லாக. ஓகேங்களா, ஆமாம், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. டெய்லியும் டாஸ்க்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா, நமக்கு ஒரு டாஸ்க்குக்கு 5 ரூபா கிடைக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதில் வேணாலும் நம்ம ஒரு ஆடு போட போகிறோம். ஓகேங்களா, ஒரு நாளைக்கு ஒரு பணி தான் செய்ய போகிறோம். மாதம் 150 ரூபா சம்பாதிக்க முடியும். இலவச திட்டம். இதில் எந்த பணமும் செலுத்த தேவையில்லை, யாருக்கிட்டையும் எந்த பொருளும் பர்ச்சேஸ் பண்ணவும் தேவையில்லை. இது மார்க்கெட்டிங் நிர்வாகி. ஓகேங்களா, தினசரி பணி சமூக ஊடகங்கள் உள்ளடக்கத்தை பகிரவும். மீட்பு வரம்பு 500 ரூபா இருந்தாமல் நம்ம வித்ராவல் பண்ணி எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2வது தனிப்பட்ட சந்தைப்படுத்துபவர், அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இந்த இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னால் எஸ்பிஓவில் டைப் பண்ணியிருக்கல ஏதாவது ஒரு கம்பெனி, அதாவது டைப் பண்ணியிருக்கவங்களோட
நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர்னால் நம்ம ஏதாவது எஸ்பிஓவில் டைஅப் பண்ணியிருக்க கம்பெனிலேருந்து ஏதாச்சும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5999க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கும்போது 20,000 வரை சம்பாதிக்கவும். அதுக்கு ஒரு லிமிட் ஒன்று வச்சுருக்காங்க. பணி நம்ம ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு கோர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம அதை கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி நமக்கு என்ன தேவையோ அதை பற்றி நம்ம அங்கே கற்றுக்க போது அதுக்கான பணி நமக்கு நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அந்த கோர்ஸை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. அதனால் நமக்கு டெய்லியும் பணி வந்து ஒரு பணிக்கு ஒரு டாஸ்க் பண்ணுறதுக்கு 50 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு 1 தான். மாதம் சம்பாதிக்கிறது 1500 நமக்கு இங்கே சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பரிந்துரையும் தேவையில்லை, யாரையும் பரிந்துரைக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பணி ஊடகங்கள் உள்ளடக்கத்தை பகிரவும். மீட்பு வரம்பு 1500 இருந்தாலே நம்ம வித்ட்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டர்னால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம், நமக்கு கீழே வர்றவங்க, அதாவது நம்ம ஒருத்தர் விருப்பப்பட்டு சேர்த்து வரோம் அப்படின்னா அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணும்போது அப்போ தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக ஆக முடியும். நம்ம மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டா மார்க்கெட்டிங் அசோசியேட்டராக ஆக முடியாது. நமக்கு கீழே வர்ற நபரும் பர்ச்சேஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டர் ஆகிடுவோம். அப்போ நமக்கு டெய்லியும் ஒரு நாளைக்கு 50 ரூபா தருவாங்க. ஒரு டாஸ்க் பண்ணால் நமக்கு 50 ரூபா தருவாங்க. டாஸ்க்கு பண்ணணும், நம்ம வேலை செய்யணும். ஓகேங்களா? அப்போ தான் நமக்கு 50 ரூபா கொடுப்பாங்க. பணி வரம்பு ஒரு நாளைக்கு 1. பரிந்துரை, அதாவது நீங்கள் ரெஃபரல் பண்ணும்போது உங்களுக்கு 1000 ரூபா ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். அதை இல்லாமல் ரீபர்ச்சேஸுக்கு 500 கிடைக்கும். பரிந்துரை வரம்பு நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறவங்க வந்து 40 பேர் தான் ரெஃபர் பண்ண முடியும். ஒரு ஆள் 40 பேர் தான் ரெஃபர் பண்ண முடியும். அறிமுக கமிஷன் நடுவரின் தினசரி பணி வருமானத்திலிருந்து, அதாவது நம்ம ரெஃபரல் பண்ணுறவங்கள்ட்டேருந்து நமக்கு 20% கமிஷன் வரும். இன்ட்ரோ இன்கம் அப்படின்பாங்க. இதில் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பயனாளரை கருத்தில் கொண்டு ஒருத்தரை சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 10 பேரை நம்மளால் சேர்க்க முடியும் அப்படின்னா அவங்க நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு போட்டிருக்காங்க. தினசரி வருமானம், அதாவது மாத வருமானம் நமக்கு 1500 ரூபா. ஓகேங்களா? பரிந்துரை, அதாவது நம்ம ஒருத்தர் ரெஃபர் பண்ணோம்னா 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 10 பேரை ரெஃபர் பண்ணோம்னா 10,000 ரூபா. அறிமுக கமிஷன் அப்படின்னா நமக்கு இன்ட்ரோ இன்கம் சொல்கிறோம்ல, அந்த 10 பேரும் அவங்க சம்பாதிக்கிற 1500 நமக்கு 3000 ரூபா கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ மாத வருமானம் 14,500 ரூபா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதை பரிந்துரை வருமானம் 24 மணி நேரத்துக்குள் வரவு வைக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ரெஃபரல் பண்ணுற பணத்தை நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம ஒருத்தரை சேர்த்து வரோம்னா அவர் பர்ச்சேஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு அந்த வருமானம் வரும், ரெஃபரல் கமிஷன் வரும். அந்த 1000 ரூபாயை நம்ம அப்போயே 24 மணி நேரத்தில் எடுத்துக்க முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சமூக ஊடகங்கள் தினசரி எல்லா இதுக்குமே கிடைக்கும். அதாவது மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தாலும் சரி, மார்க்கெட் அசோசியேட்டராக இருந்தாலும் சரி, டெய்லி நம்ம டாஸ்க்கு பண்ணுற மாதிரி இருக்கும். பரிந்துரை வருமானம், அதாவது நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும், நமக்கு கீழே வரவங்களும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து அப்போ தான் வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகும், மார்க்கெட்டிங் அசோசியேட்டர் ஆகும். அப்போ தான் நமக்கு வந்து எல்லா வருமானமுமே கிடைக்கும். அதாவது 4 வருமானம்: தினசரி வருமானம், பரிந்துரை வருமானம், ரெஃபரல் கமிஷன், அப்புறம் வந்து அறிமுக வருமானம். பரிந்துரை வருமானம் மீண்டும் பர்ச்சேஸ் பண்ணும்போது, ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த வருமானம், எல்லா வகையான வருமானமுமே நமக்கு வரும். அதாவது மார்க்கெட்டிங் அசோசியேட்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சேர்றோம், நம்ம ஒரு மார்க்கெட்டிங் இண்டிவிஜுவலாக சேர்றோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிறோம். அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணி நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிறோம். ஆனதுக்கப்புறம் நமக்கு கீழே ஒருத்தரை சேர்க்கும்போது அவரும் பர்ச்சேஸ் பண்ணி தனிப்பட்ட, அதாவது இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆனார் அப்படின்னா நமக்கு இந்த வருமானம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த வருமானத்தில் நம்ம வந்து ஒரு நபர் வந்து 40 பேரை மட்டும்தான் சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எஸ்பிஓவில் வெற்றிகரமாக முடிந்தவுடன் பயன்பாடு பின்வரும். எஸ்பிஓவில் சந்தைப்படுத்துவோராக மாறணும். அப்புறமா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை கற்றுக்கணும்.
நமக்கு தேவையான இதை கோர்ஸை கற்றுக்கும் போது பைமோட் சூப்பர் மார்க்கெட்டிங்கிலிருந்து நமக்கு 6000 மதிப்புள்ள 3 வெகுமதி கோடுகள் முற்றிலுமாக இலவசமாக கொடுப்போன்னு சொல்லியிருக்காங்க. கொள்முதல் நன்மைகள் இதில் பார்க்க வேண்டிய கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளிகள் விவரங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஒரு பயனர் 20,000 வருவாயை அடைந்தவுடன் அவர் திட்டத்தில் தொடர, ஒரு 20,000 சம்பாரிச்சிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து நான் பயணிக்கணும் அப்படின்னா திட்டத்தில் தொடர வேண்டும். ஒரு பயனர் 20,000 வருவாயை அடைந்தவுடன் அவர் திட்டத்தில் தொடர ஒரு திட்டத்தை மீண்டும் வாங்க, அதாவது திரும்ப ஏதாச்சும் 20,000 சம்பாதிக்கணும், ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பயனர் செயலில் உள்ள பேன் வைத்திருப்பது கட்டாயமாக, அதாவது பயனர் பேர்லேயே பேன் நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கு அவர்களின் பேன் உடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். 5 தொடர்ச்சியான காலத்திற்கு 5 நாள் தொடர்ச்சியாக தங்களது கொடுக்கப்பட்ட பணியை செய்ய வேண்டிய சந்தைப்படுத்துதல் நிர்வாகிகள் பணி நீக்கம் செய்யப்படுவார். தொடர்ந்து 5 நாள் நம்ம பணி செய்யலைன்னா நம்ம ஐடி முடக்கப்படும் போட்டிருக்காங்க. பரிந்துரை வருமானம் 24, அதாவது நம்ம ரெஃபரல் போன்ற பணம் வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே வரவு வைக்கப்படும். பணி வருமானம் மற்றும் அறிமுக வருமானம் மாதந்தோறும் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரெஃபரல் பண்ணுறது மட்டும் 24 மணி நேரத்தில் எடுத்துக்க முடியும். மாத வருமானம் பணி வருமானமும் மாத வருமானமும் மாதம் வரவு வைக்கப்படும் போட்டிருக்காங்க. எஸ்பிஓவில் எந்த விதமான கட்டணங்களும் வசூலிக்கப்படுவது இல்லை. பயனர்கள் தொடர்புடைய பயனர்களின், அதாவது அவங்களோட கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து தயாரிப்புகளையும் சேவைகளையும் இங்கிருந்து வாங்க வேண்டும். இணைக்கப்பட்ட கூட்டாளிகளிடம் அவங்க கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெற்றிகரமாக மற்றும் மாற்றம் என்பது பரிந்துரை மூலம் செய்யப்பட்ட வெற்றிகரமான விற்பனையை குறிக்கும். டோஸ்க்குகள் கிடைக்கும் நன்மைகள் பொறுத்து மற்றும் விலைகள் மாறுபடலாம். நம்ம எடுக்க போகிற கோர்ஸை பொறுத்து, பர்ச்சேஸ் பண்ணுற இடத்த பொறுத்து, பைமோட்டு, எச்கோஸ்ட்டு இது மாதிரி எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுமோ அதுக்கான ரூபாயை தான் நம்ம அங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சந்தைப்படுத்தப்பட்ட ஆஃப்லைன் கூட்டாளிகள் பணத்தை திரும்ப பெறும் கொள்கை பொருந்தும். எந்தவித பணத்தையும் திரும்ப பெறுவதற்கு எஸ்பிஓ நேபல் ஆகாது, அதுக்கு வந்து எஸ்பிஓ பொறுப்பாகாதுன்னு போட்டிருக்காங்க. பங்கேற்பு தன்னார்வமானது மற்றும் பயனின் சுயதின விருப்பத்தின் அடிப்படையில் மட்டுமே. அன்போர்டிக்கல் ஒரு தெளிவான பயனர் ஒப்பந்தம் வழங்கப்படும். அனைத்து வருமான புள்ளிகளும் விளக்கங்களை மற்றும் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. அனைத்து வருமான புள்ளிகளுக்கும் விளக்கமானவை மற்றும் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை. எந்த ஒரு திட்டத்திற்கும் தகுதி பெற பயனர் குறைந்தது 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எஸ்பிஓவில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம எஸ்பிஓ புது பிளான் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எஸ்பிஓவில் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் நிறைய வருமானம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் எஸ்பிஓவில் சேர்ந்து நிறையா, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, எஸ்பிஓ வந்து நிறையா தடங்களுக்கு அப்புறம் திரும்ப அவங்க புது ரீலான்ச் ஆகுறாங்க. நிறையா பிளானோட நமக்கு ஃப்ரீயாகவும் நம்ம சேர்ந்து நம்ம நிறையா பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா பிளான் வச்சுருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து ஜெயிப்போம். வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.